செம்ம சண்டை நடந்திருக்கு. முதல் ப்ரோமோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ராணவ் அவர்களும், நம்ம ரயான் அவர்களும் அடிச்சுக்கிற நிலைமைக்கு போய் அடிச்சேக்கிட்டாய்ங்க. மேலலாம் கைப்பட்டு தள்ளிக்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சண்டை நடந்துச்சு. அதனைத் தொடர்ந்து அந்த சண்டையோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2வது ப்ரோமோலயும் காட்டியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து அந்த வயித்த அழுத்தி புடிச்சு நம்ம ஜெப்ரிய வந்து பார்த்தோம்னா புடிச்சிருப்பாரு நம்ம ராணவ் அவர்கள். அவருக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவர் ரயான் அவர்கள் அவர் ஒரு சைடு பார்த்தோம்னா நெருக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு சின்ன பையன் 2 பெரிய ஆளு நசுக்குறீங்களே என்னத்துக்கு ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து கேட்கறாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு சாக்குலின் இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது தான் சாக்குலின் வந்து கேட்கும்போது நீ பாத்தியா பாத்தியா மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ராங்கா வந்து ராணவ் அவர்கள் பேசிடுறாரு. இதுல கட்டுப்பான வந்து சௌந்தர்யா அவர்களே என்ன நீ இப்படி பேசுற மரியாதையா பேசுற அப்படிங்க உனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி இவரு பேச இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் மியூட் போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பேசியிருப்பாங்க போல தெரியுது. ஒருவேளை என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் விடுங்க. அவங்க மியூட் போட்டாங்க நம்ம எதுவும் சொல்ல வேணாம். சௌந்தர்யா அவர்கள் அளவுக்கு மீறி வார்த்தைகள் விட்டுருக்காங்க. அதெல்லாம் மியூட் போட்டாங்க. ஸோ கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் விட்டனால தான் மியூட் போட்டிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு போறாங்க ராணவட்ட. அப்ப வந்து ரயான் அவர்கள் விட்டு 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 செல்லாம் விடுச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இழுத்து பிடிக்கிறப்ப இங்க ராணவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூலா வந்து உடனே மாதிரிலாம் நான் இல்லை இப்படி தலையாட்டிட்டு ஒரு மாதிரி இந்த ஸ்டைல தலை இப்படி விட்டுட்டு ஆட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ அவர்கள் வந்து அந்த சௌந்தர்யாவை கிண்டல் பண்றாப்புல பேசும்போது நீ என்னடா சொல்றது நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சும் காட்டுறாங்க. மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாப்ளின் இந்த சைடு வந்து உட்காந்துட்டு சௌந்தர்யாவெல்லாம் ஒரு மாதிரி கூட்டா சேர்ந்துட்டாங்க. உட்காந்துக்கிட்டு மரியாதையா பேசுறா ராணாவும் அவ்வளவுதான் பாத்துக்கு. இல்ல சாரி என்ன சாரி நீ சாரி கேட்ட அதே மாதிரி நானும் உன்னை சப்புன்னு அடிச்சுட்டு நானும் சாரி கேட்டா அப்படிங்கிறப்ப ராணவ கிட்ட வார்த்தைகள் இல்லை. அந்த அவங்க சாரி கேட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப சௌந்தர்யா அவர்கள் எந்திரிச்சு ஒட்டியாந்து விட்டா அப்படியே ஒரே அடியில பறக்க விட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே கொண்டாந்து விட்டுறாங்க போல நம்ம ராணவ அவர்களை. சௌந்தர்யா அவர்கள் அந்த அளவுக்கு கோவம் அப்படின்னா ஒரு இது வேற லெவல்ல திட்டிருக்காரு. இவங்களும் கெட்ட வார்த்தை திட்டிருக்காரு. இவரு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இவர் ராணவ அவர்களும் கெட்ட வார்த்தையில் ஏதோ சொல்லியிருக்காரு. கெட்ட வார்த்தைன்னா ஸோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான வார்த்தைகள். அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் மரியாதை கொடுறா மரியாதை கொடுத்து நீ முதல்ல பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. இவர் ராணவ வந்து பார்த்தீங்கன்னா வாயை மூடு நீ பாத்தி அப்படிங்கிறப்பல இவரு ஏதோ ரொம்ப பேசியிருக்காரு. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்து அங்கே பெரிய அளவில் கலவரம் நடந்திருக்கு. இந்த கலவரத்தில் கடைசியா உனக்கு என்னடா மரியாதை நீ என்னடா சாரி கேட்குற சாரி பூரின்னு கேட்டா இந்த சாரி பூரின்னு சொல்லிட்டு ஓடி வரலாம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. ஸோ இந்த சண்டையை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் சாக்லின் அவர்களும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்களோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் ராணுவம் நடந்துக்கிட்டது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. அது என்னோட செப்பரி ஆரம்பத்துலேருந்து ஒரு 52 நாள் பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். ஃப்ரெண்டாக இருக்காப்புல ஃப்ரெண்டு தான். ஸோ அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற செப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி வயிறோட சேர்த்து வச்சு அந்த பொம்மையை போட்டுக்கிறேன்னு அமுக்கி அவர் ஒரு மாதிரி நசுக்கி தள்ளிட்டார். ஸோ ராணுவ அவர்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ கோவம் சாக்லினுக்கும் அவ்வளோ கோவம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க நீ கேட்குற சாரி பூரிலாம் அதெல்லாம் ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங்கா ஒரு மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சாரி பூரி அப்படிங்கிறாப்புலாம் இருக்கு. ஓ சாரி எனக்கு தேவலடா அப்படி நீ செஞ்சே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல. நீ வச்சுக்கடா சாரி பூரின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க என்ன மைண்ட்ல ஒருவேளை சண்டையை உண்மையாலுமே சண்டையா போடுறாங்களா இல்லை இதுவும் பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து முடிச்சு விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கான எபிசோடு தாறுமாறா தான் இருக்க போது இந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பொம்மை டாஸ்க் மூலியமா ஒருத்தர் வெளியில அனுப்ப போறாங்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷன் வேற இருக்கு நாமினேஷன்ல ஓட்டு அடிப்படையில் அதுல ஒருத்தர் தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தம் டபுள் எவிக்ஷன் இந்த வீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியுது. ஸோ அதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.